எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சும்மா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. இப்போ எனக்கு பாருங்கள், நான் சினிமா பார்க்கணுன்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு. இப்போ எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு தொழில் பார்த்துக்கிறோம். முதல் பைபிளில் எடுத்தீங்கன்னா முதல் வார்த்தையே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது இறைவனாக இருந்தது, அந்த வார்த்தை இறைவனிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஒரு இப்படி தான் பைபிள் ஆரம்பிக்குது. அந்த வார்த்தைக்கும் ஓம் என்ற அந்த ஓங்காரத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு. அதாவது நாங்கள் கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோன்னா எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு ஆமீன் அப்படின்னு சொல்கிறோம். அதே முஸ்லீம்ஸ் ஆமீன் அப்படின்றாங்க. இப்போ அதே இப்போ நம்ம ஓம்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு அதிர்வு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிர்வு, அதுக்கு ஒரு சக்தி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த சத்தம் ஓமும் கிடையாது, ஆமீன் கிடையாது, அமீன் கிடையாது. இது நீங்கள் வாய் தெரிஞ்சிங்கன்னா ஆனது, அப்படியே மூடி வந்தீங்கன்னா ஊவானது, மூடிட்டிங்கன்னா ஆனது. அது சொல்ல சொல்ல யாரோ ஓமன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போய் கும்பிடுறது தான் கடவுளா, இல்லை அந்த கடவுளை நம்ம எங்கே நினைச்சாலும் இருந்து நம்ம கும்பிட முடியுமா? கோயிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் யார் கடவுள் பார்க்க போகல, அவருடைய நன்மை தேடி போகிறாங்க. நிறைய பேருக்கு அங்கே நன்மை கிடச்சிருக்குது அன்னு ஒரு பார்த்துருக்கிறதுனால ஒன்றும் வேலை பண்ணலன்னு யாரும் போயிருக்க மாட்டாங்க. நன்மை கிடச்சிருக்கிறது பார்த்துருக்காங்க இன்னொருத்தருக்கு, அதனால எனக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு இதில் போகிறாங்க. அங்கே போகிறதுனால ஒரு நன்மை இருக்குது, இல்லைன்னு இல்லை, சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருந்தால் இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம தன்மை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு கருவி. நம்ம தன்மை மாற்றிட்டே போனால் நமக்கு நன்மை இல்லாமல் எப்படி போகும்? கட்டாயமாக நன்மை இருக்கும். SR தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புத்தர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சும்மா காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. இந்த அவர் சொன்ன ஆசைக்கும் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனைக்கும் ஆசைப்படுகின்ற ஒரு தத்துவத்துக்கும் விளக்கம் வேணும். இப்போ எனக்கு பாருங்கள், நான் சினிமா பார்க்கணுன்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு. இப்போ எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு தொழில் பார்த்துக்கிறோம். இது நான் சினிமா பற்றி மட்டும் பேசலை, 100 இருக்குது உலகத்தில். எல்லாருக்கும் ஆசை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? உலகம் ஸ்டாப் பண்ணிக்கணும் தானே. அது மட்டும் இல்லை, நாம் உயிரே ஒரு ஆசைனால தான் உயிரோடு இருக்குது. இது உயிர்ன்றதே ஒரு ஆசை தான். அந்த ஆர்வம் இல்லைன்னா இது வாழ முடியாது. ஆர்வம் போயிடுச்சுன்னா டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஆள் போயிடும். சிலர் கேட்குறாங்க, உங்கள் குருஜி கான்ட்ராஸ்டாக சொல்கிறாரு, புத்தர் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்கும் கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு. இப்போ புத்தர் சொன்னது அவர் என்ன சொன்னாங்கன்னு இவருக்கு புரியல, அதனால அவங்களுக்கெல்லாம் தான் அந்த கேள்வி கேட்குறேன். புத்தர் ஆசை வேண்டான்னு சொன்னாங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்னதுக்குன்னா, நிறைய பேரோட மனத்தில் என்னன்னா போதனைன்னு என்னன்னா அது யாருக்கு முடியாது அது போதனைன்னு நினச்சிக்கிறாங்க. யாருக்கு முடியாதது போதனை இல்லை, முட்டாள்தனம். புத்தர் போய் ஆசையை விட்டுடுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னத்துக்குன்னா, அவருக்கு ஞானோதயம் நடந்த அப்புறம் அடுத்த 40 வருடம் கிராமத்துலேருந்து கிராமம், ஊர்லேருந்து ஊர் தொடர்ந்து போய் எல்லாருக்கூட கூட பரிமாறிக்கணும், எல்லாருக்கும் இந்த ஞானம் கிடைக்கணும் ஒரே ஒரு ஆசையோட வாழ்க்கை முழுக்கமாக சுற்றினாங்களா இல்லையா? ஆசை இல்லாத மாதிரியே வாழ்ந்தாங்க. அவர் ஆசை இல்லாத மாதிரி வாழலையே, ரொம்ப தீவிரமான ஆசையோடு தானே வாழ்ந்தாங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வாழ்ந்தாங்களா இல்லையா? இப்போ உங்கள் பிரச்சனை என்னன்னா, ஆசை எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும்னு இருக்குது. அவரும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை வச்சாங்க. நானும் அவ்வளோதானே சொன்னேன், அத்தனைக்கு ஆசைப்படுவேன்னு சொன்னேன். அத்தனை என்ன சொல்லுங்க?
அதான் புரியாத ரொம்ப பேர் குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை என்ன இது கல் மட்டும் இல்லை, அத்தனை தான் அந்த சாப்பாடு மட்டும் இல்லை, அத்தனை தான் அந்த நகை மட்டும் இல்லை, சொத்து மட்டும் இல்லை, அத்தனைன்னா அத்தனை, அதில் எல்லாமே இருக்குது. Beyond this. எல்லாமே உங்கள் ஆசை எல்லாத்த பற்றி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இப்போ நான் எனக்கு இந்த கல் பார்த்தா இந்த கல் பற்றி ரொம்ப ஆசை, எனக்கு உங்கள் பார்த்தா உங்கள் பற்றி ஆசை, இப்படி பார்த்தா அங்கே போய் ஆசை, இங்கே பார்த்தா இதாகிடும், அத்தனை பற்றி ஆசை எனக்கு. இப்போ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இங்கே உட்காந்தா உங்களுக்குள்ள முழு ஈடுபாடாக இருக்கிறேன். உங்கள் பற்றி எனக்கு ஆசை இல்லைன்னா ஈடுபாடு வருமா? ஐயோ, வராது. உங்கள் பற்றி எனக்கு ரொம்ப ஆசை, ஈடுபாடு. அடுத்த க்ஷணம் நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் சென்னை போயிடுவீங்க. இது எவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் சொன்னாலும் இங்கே இருக்க மாட்டீங்க, சென்னை கிளம்பிடுவீங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா நான் என்ன உட்காந்து அளந்துக்கிறேன்னா? இல்லை, இங்கே என்ன இருக்குதோ எனக்கு கண்ணு முன்னாடி அது கூட ஈடுபாடு எனக்கு. என்னத்துக்குன்னா அத்தனையும் ஆசை. நீங்கள் பிரச்சனை என்னென்னா உங்கள் ஆசைன்றதுக்கு எல்லை போட்டிங்க, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இது மட்டும் ஆசை, அது பற்றி ஆசை இல்லை உங்களுக்கு. இதனால தானே உங்களுக்கு பாதிப்பு வருது. அத்தனைக்கு ஆசைப்பட்டால் என்னத்துக்கு பாதிப்பு வருது? ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று பற்றி மட்டும் ஆசை. என்னத்துக்கு? நீங்கள் எதுக்கு பற்றி ஆசைப்படுறீங்களோ அது நீங்கள் ஆழ்மையில் வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. எப்போ இது ஆழ்மையிலே வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அது உங்கள் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம். நான் சொல்கிறது கேட்குறது என்னன்னா, உங்களுக்கு இந்த உலகம் உங்கள் தான் கேட்குறேன். உலகம் என்னுடைய தான். உங்கள் தானே. இந்த பிரபஞ்சம் உங்கள் தான். இந்த சூரியன் உங்கள் தான். சந்திரன் உங்கள் தான். திருப்பி என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் அப்படி நினைக்கல. நிறைய பேர் அவர் என்ன நினச்சாங்க, வெறும் என் மனைவி மட்டும்தான் எனது, என் குழந்தை மட்டும்தான் எனதுன்னு நினச்சாங்க. அதுதானே தேசம் கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லாமே எங்களுடையவங்க தான் நினச்சிருந்தான். பூரா தேசமே எனது, பூரா உலகமே எனதுன்னு நினச்சிருந்தான். நீங்கள் எல்லாத்த பற்றியும் ஆசை இருந்திருக்கும். எல்லாத்த பற்றியும் என்ன பண்ண முடியுமோ உங்களால் அதை பண்ணியிருப்பீங்க. இதில் பிரித்து நான் ஏதோ 2 மட்டும்தான் என்னுடையது, இது பற்றி மட்டும்தான் எனக்கு ஆசை, மித்ததை பற்றி ஆசை இல்லைன்னு நினச்சதுனால தானே பாதிப்பு. உங்களுக்கு பாதிப்பு, சுத்தம் இருக்கிறவங்க பாதிப்பு. ஆசையில் என்ன கெஞ்சத்தானே பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆசையனால எல்லை இல்லாமல் வச்சுக்கலாமே. அந்த ஆசையிலே கெஞ்சத்தானமா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. அவர் அந்த அத்தனை ஆசைப்பட்டாதான் எல்லா பிரச்சனை வருதுன்னு சொன்னார். இவர் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த வார்த்தை 2 புரியல அவருக்கு. அதுக்கு தான் அந்த விளக்கம். 2 புரியல அவருக்கு. பைபிளில் எடுத்தீங்கன்னா முதல் வார்த்தையே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது இறைவனாக இருந்தது, அந்த வார்த்தை இறைவனிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு இப்படி தான் பைபிள் ஆரம்பிக்குது. அந்த வார்த்தைக்கும் ஓம் என்ற அந்த ஓங்காரத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இந்த ஒரு தன்மையிலேருந்து ஆரம்பிக்கிறது, அந்த பைபிள் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மையிலேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பார்க்கணும். அது மறந்துட்டாங்க மக்களை. ஆனால் முதல் வாக்கியம் அதில் சொன்னது, ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் அ வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் இஸ் காட். இது ரொம்ப ஒரு முக்கியமான இது. ஒன்று புரிஞ்ச போது நீங்கள் திருப்பி அதெல்லாம் மித்ததெல்லாம் இன்னும் 1000 பேஜெல்லாம் படிச்சுக்க தேவையில்லை. இது ஒன்று புரிஞ்சால் முடிஞ்சிச்சு கதை. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டு ஒரு மொழியில், நம்ம நாட்டு ஒரு கலாச்சாரத்து முறையில் சொல்லணுன்னா, இல்லை விஞ்ஞானத்து முறையில் சொல்லணும்னா, இப்போ நவீன விஞ்ஞானத்து முறையில் சொல்லணுன்னா, என்னத்துக்கு நம்ம நாட்டு கலாச்சாரத்து முறைக்கும் நவீன விஞ்ஞானத்து முறைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒன்று, அவர் எல்லாமே ஃபார்முலாவில் சொல்லுவாங்க, நாம் சூத்திரான்னு சொல்லுவோம். சூத்திரான்னு ஃபார்முலா தான், ஒரு அடிப்படையான ஒரு கருத்து மட்டும். இப்படி போய் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம்ன்றது படைத்தல் நடந்திருக்குது, அதை பற்றி சந்தேகம் கிடையாது. எனக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் இங்கே. படைத்தல் நடக்கணுன்னா படைத்தல் இல்லாத நிலை கூட இருந்தது, இப்போ படைத்தல் நடந்திருக்குது. ஒரு நேரத்தில் முடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படைத்தல்ன்றது முதல் ஆரம்பித்தப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுன்னு என்ன? வெறுமை. வெறுமை என்னென்ன? நிశ్శப்தம். சத்தம்னு என்ன? அதிர்வு. அதிர்வுன்றது முதல் வந்ததுனால தான் அதிர்வுனால ஒரு சிருஷ்டி. இப்போது நவீன விஞ்ஞானத்தில் இப்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னென்னா,
இது எல்லாம் எது எது நீங்கள் பொருளை நினச்சிக்கிறீங்களோ அதெல்லாம் பொருள் இல்லை, சக்தியோடைய அதிர்வுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸோ ரிவர்பரேஷன் ஆஃப் த சவுண்ட்ஸ், இட்ஸ் a வைப்ரேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த சக்தியோடைய அதிர்வு இதெல்லாமே என்ன, எங்கே அதிர்வு இருக்குதோ அங்கே ஒரு சத்தம் இருக்குது தானே. உங்களால் கேட்க முடியுமோ இல்லையோ அது வேறு விஷயம், நம்ம காதில் படுமோ இல்லையோ, ஆனால் எங்கெங்கே ஒரு அதிர்வு இருக்குதோ அதுக்கு ஒரு சேர்ந்த ஒரு சத்தம் இருக்குது. நம்ம காதில் படுற சத்தம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு வலயத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம காதில் படும். இப்போ இந்த யானை இருக்குது இந்த காட்டில், அவர் எல்லாமே இந்த சப்சோனிக் சவுண்டில் பேசிக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் கேட்கல. அவர் நமக்கு பேசணுன்னா கத்துவாங்க, நமக்கு புரியுற மாதிரி டரோன்னு நமக்கு புரியுற மாதிரி கத்திக்கிறாங்க. அவரோருக்கு நடுவில் பேசிக்கணுன்னா அவர் சப்சோனிக் சவுண்டில் பேசிக்கிறாங்க. 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் பேசிக்கிறாங்களாம். இது நம்ம காதில் படலை. என்னத்துக்குன்னா நம்ம காதில் அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம காதில் படும். அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல்ல நிஷப்தமாக இருந்தது. நிஷப்தம்னா சப்தம் இல்லாத ஒரு தன்மை, அதிர்வில்லாத ஒரு தன்மை, அப்படின்னா அசைவில்லாத ஒரு தன்மை. படைத்தல்ன்றதுக்கு முதல் ஒரு அசைவு, அசைவுன்றது ஒரு அதிர்வு, அதிர்வுன்றது ஒரு சத்தம். அதுக்கு சத்தம்னு சொன்னது அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வேர்டுன்னு ஆயிடுச்சு. சவுண்டுன்னு சொன்னால் அதுக்கு மீனிங் வராதுன்னு சொல்லி வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு வார்த்தை என்ன, வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கறது நாம். இப்போ நான் உங்களுக்கு புரியாத பாஷையில் ஏதோ ஒன்று பேசினா வெறும் சத்தம் தானே, அது வார்த்தை இல்லை. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொன்னேன், அது வெறும் ஒரு சத்தம் தானே உங்களுக்கு. அதனால இந்த சத்தம்ன்றது ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தைக்கு சத்தத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ நான் ஒரு சத்தம் உச்சரித்தா உங்களுக்கு அந்த மொழி புரிஞ்சிருந்தா நீங்கள் இது வார்த்தைன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. உங்கள் மனத்தில் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிறீங்க. உங்கள் மனத்தில் ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதில் நீங்கள் அர்த்தம் கொடுக்குறீங்க. இப்போ நான் சும்மா சத்தம்தான் பண்ணுறேன், நீங்கள் இதுக்கு எல்லாமே அர்த்தம் கொடுத்தே போகிறீங்க. இதனால் இது ஒரு சத்தத்துக்கு ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க. முதலாவது சத்தம், முதலாவது அதிர்வு வந்தது. ரொம்ப ஒரு அடிப்படையான அதிர்வு ஆரம்பித்தது. பலவிதமான பரிமாணங்களில் அது ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு தான் நாம் சிருஷ்டின்னு சொல்லுவோம், இல்லை படைத்தல்னு சொல்லுவோம். படைத்தவன் என்ற ஐடியா நமக்கு எப்படி வந்துடுச்சு? நாம் பிறந்தோம், பார்த்தா படைத்தல் இவ்வளோ இருக்குது. இந்த படைத்தல் பார்த்து இதுக்கு மூலம் என்னவன் எப்போ தேடணுமோ அப்போ தானே நமக்கு படைத்தவன் ஒரு ஐடியா நமக்கு வந்துடுச்சு. நாம் மனிதனாக இருக்கிறதுனால படைத்தவனா ஒரு பெரிய மனிதனை நாம் நினச்சிக்கிறோம். நீங்கள் எருமை கேட்டிங்கன்னா அவர் பெரிய எருமைன்னு சொல்லுவாங்க, யானை கேட்டிங்கன்னா அவர் பெரிய யானை. அடிப்படையாக எதுக்கு இது வந்ததுன்னா படைத்தல் இருக்குது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு தெரியலன்னா நமக்கு, நாம் அதுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம். இல்லை உங்களுக்கு நம்பிக்கை போதா, இல்லை உண்மை புரிஞ்சுக்கணுமா? உண்மை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது நாங்கள் கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோன்னா எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு ஆமீன் அப்படின்னு சொல்கிறோம். அதே முஸ்லீம்ஸ் ஆமீன் அப்படின்றாங்க. இப்போ அதே இப்போ நம்ம ஓம்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு அதிர்வு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிர்வு, அதுக்கு ஒரு சக்தி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் பாருங்க தமிழ் பேசுகிறேன், தமிழ் மாதிரியே இருக்குது இது. புரியுது ஏதோ ஓரளவுக்கு, ஆனால் தமிழ்னு சொல்ல முடியாது. நான் பேசுறது தமிழ் மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிறேன். நான் என்னதுக்குன்னா தமிழ் அவரே ஒரு பேசுகிறது கேட்டு கேட்டு நான் ஏதோ ஒரு தமிழ் பேசிக்கிறேன். இப்படி நாம் இன்னொருத்தர் சொன்னது கேட்டு பேசுகிறப்போ அதுக்கு நம்ம கலாச்சாரத்தில் என்ன இருக்குதோ, நம்ம கலாச்சாரத்து பதிவு நமக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி போகுதா இல்லையா? மாறி போகுது. இந்த சத்தம் ஓமு கிடையாது, ஆமென் கிடையாது, அமீன் கிடையாது. இது நீங்கள் வாய் தெரிஞ்சிங்கன்னா ஆனுது, அப்படியே மூடி வந்தீங்கன்னா ஊவானுது, மூடிட்டிங்கன்னா ஆனுது அது சொல்ல சொல்ல யாரோ ஓமன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போய் அவர் ஆமென்னு சொல்லிட்டாங்க, இன்னொருத்தர் அதே அமீன்னு சொல்லிட்டாங்க. இது சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலாச்சாரத்தை, அந்த ஒரு பாஷையில் இருக்கிற அந்த ஃபொனட்டிக் யூசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்க்க முடியும். இப்போது நீங்கள் என்ன கிறிஸ்டியன் இருந்தாலும் என்ன ராம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் அயோத்தியாவில் பிறந்துட்டாங்க. அவர் ஏதோ அவருக்கு கஷ்டம் வந்தது, அது இது
காட்டில் போய் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அங்கே அந்த காலத்தில் இது ஏதோ ஸ்ரீலங்காலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அவர் மனைவி கிட்னாப் பண்ணிட்டாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? அவர் மனைவி தேடி பாவம் கஷ்டப்பட்டு கீழே வந்தாங்க. அவர் அப்படியே இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த ரீஜனுக்கு அப்படி வந்தோட மக்கள் அவரை ராமன் கூப்பிடல, ராமான்னு சொன்னாங்க. தமிழ்நாடு பார்டர் என்டர் ஆனோட ராமன் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணன் வந்தால் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? கிருஷ்ணன் பண்ணிடுவாங்க. அர்ஜுன் வந்தால் என்ன பண்ணுறாங்க? அர்ஜுனன் பண்ணிடுவாங்க. பீம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? பீமன் பண்ணிடுவாங்க. யார் வந்தாலும் நாம் கொஞ்சம் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில். இது நம்ம பாஷையில் இருக்கிற ஒரு தன்மை, ஒரு ஃபெனட்டிக் யூசேஜ். அது இதே விதமாக நீங்கள் எங்கே இந்த பைபிள் பிறந்தது, இந்த ஜெருசலம், இந்த லெபனன், இந்த ஏரியாவில், அங்கே எல்லாமே அர்மாய்க் லாங்குவேஜ் அந்த டைமில் இருந்தது. அதில் இந்த அன்ன்றது, இந்த என்ன்ற சத்தம் ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்குது. அன்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சேர்த்தினீங்கன்னு என்ன ஆகும்? ஆமன் ஆகிடும். இது அடிப்படையான சத்தம். இது கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டதில்லை, மதத்துக்கு சம்மந்தப்பட்டதில்லை. கொஞ்சம் கவனித்து நீங்கள் ரொம்ப உங்களுக்குள்ளே ஒரு நிஷப்தம்ன்றது ஏற்படுத்தினீங்கன்னா இந்த ஆம், ஆ, ஊ, ம என்ற ஒரு அதிர்வு தானாகவே உடலில் நடக்குது. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, தானாகவே நடக்குது. அது கவனமாக கேட்டவங்க, உள்நோக்கி போய் ரொம்ப கவனமாக கேட்டவங்க ஆமன்னு சொன்னாங்க. இங்கே லோக்கலில் யாரோ ஓமன்னு சொல்லிட்டாங்க, அங்கே ஆமன்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்காவில் போனால் ஏமென்னு சொல்கிறாங்க. இப்போ இந்து மதத்துக்கு உண்டானது மட்டும்தான் இந்தியாவா, இல்லது இந்தியாவில் பிறக்கின்ற அத்தனை பேரும் இந்தியர்களா? இப்போது இந்த பிரிட்டிஷ் இவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு, இந்த இங்கிலீஷ் இன்வேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்குபேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, இன்வேஷன் சொல்ல முடியாது, ஆக்குபேஷன், அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு என்ன பேர் சொல்லுங்கள்? பாரத வர்ஷ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஹிந்துஸ்தான் சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் சொன்னது என்னத்துக்குன்னா, இது ஹிந்து மதத்துக்கு சேர்ந்ததுன்னு யாரும் ஹிந்துஸ்தான் சொல்லலை. இது இந்து கலாச்சாரத்துக்கு சேர்ந்தது. இந்து, ஐ நாட் ஹெச். இது இந்து என்ற ஒரு ஆறு, அந்த ஆறு கரையில் பிறந்த கலாச்சாரம் இந்துன்னு சொன்னாங்க. இந்த பர்ஷியாவில் இந்த வந்த ஆள் இந்துன்னு அவர்னால உச்சரிக்க முடியல, அவர் சிந்துன்னு சொன்னாங்க. அது வர வர உச்சரிப்பில் ஹிந்து ஆயிடுச்சு. சிந்து நாகரிகமாக இருந்தது இந்து நாகரிகம் ஆயிடுச்சு. அதனால இது ஹிந்துஸ்தான் சொன்னாங்க. ஹிந்துஸ்தான்னா ஒரு குறிப்பிட்ட மதம்னு நினைக்க வேண்டாம், கட்டாயமாக இது ஹிந்துஸ்தான் தான். ஆனால் இது ஹிந்துஸ்தான்னா இந்த மதத்துக்கு சேர்ந்ததான். இது எல்லாமே இப்போ தான் வந்தது. ஹிந்துன்னு என்னன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இல்லை, மதம் இல்லாத ஒரே ஒரு கலாச்சாரம்னா இந்த ஹிந்து கலாச்சாரம். மதம் இல்லாத என்னத்துக்குன்னா ஒரே வீட்டில் 5 பேர் கடவுள் நீங்கள் பூஜை பண்ணிக்க முடியும். ஒரே வீட்டில் பிரச்சனை இல்லை. ஒரே வீட்டில் ஒருத்தர் பூஜை பண்ணிக்க முடியும், இன்னொருத்தர் தியானம் பண்ணிக்க முடியும், இன்னொருத்தர் யோகா பண்ணிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். ஒன்றும் சண்டை கிடையாது. அது எதிர்முறைன்னு கூட நினைக்கல. நீங்கள் கல் கும்பிடிக்கலாம், உங்கள் மனைவி மரம் கும்பிடிக்கலாம், உங்கள் பையன் ஆகாயம் கும்பிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கலாச்சாரம் மதம்னு சொல்ல முடியுமா? இந்த மதம் என்ற பேர் கொடுத்தது வெளியிலேருந்து வந்தவங்க, இது புரிஞ்சுக்க முடியாமல். என்னத்துக்கான அவர் குறிப்பிட்ட மதத்தில் வந்ததுனால எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. அவர் மதமே இல்லாமல் நாம் இங்கே ஆயிரக்கணக்கில் 1000 வருஷங்கள்லேருந்து இருக்கிறோன்றது அவருக்கு புரியல. எவ்வளவோ 1000 வருஷத்துலேருந்து மதமே இல்லாமல் என்ன வேணுமோ அது பண்ணி நாம் சும்மா இருக்கிறோம். அப்புறம் இந்த சண்டை எல்லாமே என்னென்னா சொத்துக்காக, பணத்துக்காக சண்டை. அது சொத்துக்காகன்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால கடவுளுக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். கடவுள் பேரை வச்சு போகிறாங்க. என்னென்னா கலாச்சாரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒருத்தருக்கு ஒன்று முக்கியமாக இருக்குது, உட்காந்து பேசினா முடிச்சுக்க முடியும். ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையே ஒரு பெரிய ஒரு சம்பத்தாக இருக்குது. அந்த பிரச்சனை இல்லைன்னா அவரெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பாவம், ஒரு வேலை இல்லாமல் ஆடுவாங்க. பிரச்சனை இருந்தால் தான் அவருக்கு ஒரு தொழில். இந்த பிரச்சனையே அவருக்கு மூலதனமாக இருக்குது. அது எப்படி பாவம் விட முடியும் அவர்? இந்த கலாச்சாரத்தில்
எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இது. யார் எது வேணாலும் பூஜை பண்ணிக்க முடியும், பூஜை பண்ணாமல் இருக்க முடியும், தியானம் பண்ணிக்க முடியும், யோகா பண்ண முடியும், எது பண்ணாமல் நாஸ்திகனாக இருக்க முடியும். எல்லாமே சரிங்க. என்னன்னா ஒன்றே ஒன்று, மனிதனாக பிறந்தீங்க, உங்களுக்குள்ளே எது எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஏதோ அதை நோக்கி நீங்கள் போகணும். எல்லாத்துக்கும் உயர்ந்தது நான் முக்தின்னு சொன்னோம். முக்தி என்ன? சுதந்திரம். மனிதன் பலவிதமான கட்டுப்பாடில் இருக்கிறான். அந்த கட்டுப்பாடு தாண்டி முழுமையான சுதந்திரத்துக்கு வரணும்னு ஒரே நோக்கம். கடவுள் உபயோகப்படுத்தி பண்ண முடியும்னா கடவுள் உருவாக்கிக்கோங்க. புதுசாக நம்ம ஒரு கடவுள் வேணாலும் உருவாக்கிக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில், வெளிநாட்டில் தான் இதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் நானே கடவுள் உருவாக்க போகிறேன்னு சொன்னால் தலை எடுத்துடுவாங்க அவங்க. இங்கே அப்படி இல்லை, நாம் புதுசாக ஒரு கடவுள் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது எது நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நாம் ஒரு புதுசாக பண்ணிக்கலாம். யார் இதுக்கு ஒன்றும் அப்போசிஷன் கிடையாதுங்க. புது கடவுள் உருவாக்குறாங்கன்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. என்னத்துக்குன்னா இங்கே குறிப்பிட்ட நம்பிக்கை கிடையாது. இது தேடுதலில் இருக்கிற ஒரு கலாச்சாரமாக, ஆன்மீக கலாச்சாரமாக வளர்ந்தது. இப்போ இன்னொருத்தர் கூட போட்டி பண்ணுறதுக்காக இது ஒரு மதமாக மாற்றிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதனுடைய அடிப்படையில் என்ன கேட்டேன்னா, நம்ம கோயிலுக்கு போய் கும்பிடுறது தான் கடவுளா, இல்லை அந்த கடவுளை நம்ம எங்கே நினச்சாலும் இருந்து நம்ம கும்பிட முடியுமா? இப்போது இவ்வளோதான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு. இப்போது ஏதோ ஒரு உருவம் பண்ணாங்க. உருவம் எப்படி பண்ணாங்க? நாம் மனிதனாக இருக்கிறதுனால நாம் மனித உருவம் சாமானியமாக பண்ணுறோம். நமக்கு கொஞ்சம் விலங்கு பிடிக்கும்னா நாம் அது பண்ணிக்கிறோம், நமக்கு மரம் பிடிக்கும்னா நம்ம அதை பண்ணிக்கிறோம். இந்தியாவில் நமக்கு 33 லட்சம் கடவுள் இருக்கிறாங்க, பல விதமான கடவுள். இப்போ நீங்கள் ஒரு கடவுள்னா எங்கே இருக்கிறாங்க நான் கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அதனால எங்கே சொல்கிறீங்க அவருக்கு உருவம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க சொல்கிறீங்க. எல்லா இடத்துலையும் இருந்தாங்கன்னா கல்லில் இருக்கிறாங்க தானே? நிச்சயமா. அப்படின்னா கல் கும்பிடுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நாம் கிறிஸ்தவ மதம்னு சொல்லிக்கிறோம், அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்குது. இல்லை நாம் இன்னொரு மதம்னு சொல்லிக்கிறோம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்து மதம்ன்றது ஒரு புதுசாக உருவாக்கிட்டாங்க. ஹிந்து மதம்ன்றது கிடையாது. ஹிந்துன்றது இந்த ஒரு ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனுக்கு சம்மந்தப்பட்டது. இந்து ஆறு பக்கத்தில் வளர்ந்த கலாச்சாரத்துக்கு ஹிந்துன்னு பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியில் இந்த போட்டி வந்தோட இவர் நாம் ஒரு மதம்னு பண்ணிட்டாங்க. இப்போது இப்படி இது ஒரு மதம் ஒரு மதம் இப்போ இருக்குது. நாம் வேணும்னாலும் சரி வேண்டாலும் சரி இருக்குது உலகத்தில். இப்போது நீங்கள் இந்த கல்லை கும்பிடுனீங்கன்னா பார்த்தவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவர் இந்துவை நினச்சிக்குவாங்க. மரம் பார்த்து கும்பிடுனீங்கன்னா ஹிந்துன்னு நினச்சிக்குவாங்க. தண்ணி பார்த்து கும்பிடுனீங்கன்னா ஹிந்துன்னு நினச்சிக்குவாங்க. எதுக்குன்னா இந்த பழக்கங்கள் எல்லாமே இந்த ஒரு கலாச்சாரத்தில் இருக்குது. இது மதமாக வரல, இது உணர்ந்து வந்த தன்மை. என்னன்னா நமக்கு எது கடவுள்? படைத்தலுக்கு மூலமானது கடவுள். இந்த கல் படைத்தல் தான், நான் படைத்தல் தான், மண் படைத்தல் தான், மரமும் படைத்தல் தான், ஒரு இலையும் படைத்தல் தான், ஒரு எறும்பு படைத்தல் தான். எதுக்கு நீங்கள் படைத்தலுக்கு மூலம்னு சொல்கிறீங்களோ அந்த சக்தி இல்லாமல் ஒரு எறும்பானால் சரி, ஒரு கல்லானால் சரி, இல்லை மனிதனானால் சரி நடக்க முடியுமா? படைத்தலுக்கு மூலமானது எப்பவுமே செயல்படுதல். அதனால தான் இந்த உயிர் இப்படி நடக்குது. இவ்வளோ எல்லாம் தர்க்கம் பண்ணிக்கிறோம். நாம் என்னென்ன தர்க்கம் பண்ணாலும் இங்கே உயிர் நடக்கிறதுனால தானே. உயிர் நீங்கள் நடத்துறீங்களா இல்லை நான் நடத்துகிறேன்னா? தானாக நடக்குது, தானாக நடக்குது தானே. நீங்கள் ஒன்று சொல்லிக்கலாம், நான் ஒன்று சொல்லிக்கலாம், கல் ஒன்று சொல்லிக்கலாம். ஆனால் 3 பேருக்கு நடத்தி வச்சிருக்குது படைத்தலுக்கு மூலமான சக்தி. எப்போ படைத்தலுக்கு மூலமான சக்தி ஒரு அணுலியே இருக்குதுன்னு நாம் உணர்ந்தோமோ, உணரலைனாலும் புரிஞ்சோமோ, மனப்பூர்வமாக புரிஞ்சாலும் ஐயோ இந்த கல்லுக்குள்ளேயும் இருக்குதே, இந்த இலைக்குள்ளேயும் இருக்குதே, மரத்துக்குள்ளேயும் இருக்குதே, எறும்புக்குள்ளேயும் இருக்குதுன்னா பக்தியாக இருப்போம். பக்தியாக இருக்கிறதுன்னு என்னென்னா, பக்தின்றது இன்னொன்று பற்றி இல்லை, கடவுள் பற்றி இல்லை. பக்தின்றது நம்ம பற்றி, நம்ம தன்மை மாறிடும். நாம் பக்தியாக இருந்தால் நானுன்ற தன்மை குறைஞ்சி போய் இன்னொரு சக்தி கொஞ்சம் உயர்ந்த நிலையில் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பு உருவாக்குறதுக்கு வீதிக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. கோயில் முன்னாடி போகாமல் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கே போனாலும் ஏதோ ஒன்று இருக்கணும். அதனால் இப்படி பார்த்தாலும் ஒரு கோயில், அப்படி பார்த்தாலும் ஒரு கோயில், அப்படி பார்த்தாலும் ஒரு கோயில். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த கலாச்சாரத்தில் கோயிலுக்குள்ளே போய் எது நீங்கள் கடவுள்னு மனத்தில் நினைக்கிறீங்களோ அவருக்கு என்ன பண்ணுறீங்க? ஹாய் சொல்கிறீங்களா? இல்லை, இப்படி பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுறீங்க?
இப்படி பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க. மாடு பார்த்தாலும் நாம் இப்படி தான் பண்ணுறோம், மரம் பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறோம். எதுக்குன்னா படைத்தலுக்கு மூலமானது படைத்தல்ல ஒரு ஒரு அணுலையும் இருக்குது. அது நாம் தொடர்ந்து நம்ம ஞாபகத்தில் கொண்டு வந்தால் தான் நாம் ஒரு முழுமையான மனிதனாக வாழ முடியும். இது ஞாபகப்படுத்துறதுக்காக பலவிதமான ரூபங்களில் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவங்கள் வெறும் அறிகுறியாக உருவாக்காமல் ஒரு சக்தியான ஒரு உருவங்களாக உருவாக்குனாங்க. இப்போது வெறும் மனத்தில் உணர்வு எடுத்துக்கிறது இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட உருவம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உருவமாக உருவாக்கியிருக்கிறாங்க. அது பின்னாடி போய் நின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உள்ளேலாம் டகடகான்னு நடக்குது. அதிர்வுன்றது உடலில் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு உருவங்கள் உருவாக்குனாங்க. ஒரு விஞ்ஞானபூர்வமாக இதே ஒரு பெரிய விஞ்ஞானம். ஒரு உருவத்துக்கு எப்படி ஒரு அதிர்வு, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிர்வு குறிப்பிட்ட நோக்கத்தில். இப்போ உங்களுக்கு பயம்னு வச்சுக்கோங்க, உங்கள் பயம் போகிறதுக்கு எந்த மாதிரி அதிர்வு வேணும், அந்த மாதிரி ஒரு உருவம். உங்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அன்பு உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி ஒரு உருவம் அதுக்கு. இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அது உருவாக்குறதுக்கு எந்த மாதிரி அதிர்வு இருக்கணும். இந்த மாதிரி குறிப்பிட்ட நோக்கத்தில் மனிதனுடைய நன்மைக்கு நாம் கடவுள் பற்றி நினச்சாலும் இன்னொன்று பற்றி நினச்சாலும் நம்ம நன்மை நோக்கி தானே நினைக்கிறோம். கோயிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் யார் கடவுள் பார்க்க போகல, அவருடைய நன்மை தேடி போகிறாங்க. நிறைய பேருக்கு அங்கே நன்மை கிடச்சிருக்குது ஒரு பார்த்துருக்கிறதுனால ஒன்றும் வேலை பண்ணலன்னு யாரும் போயிருக்க மாட்டாங்க. நன்மை கிடச்சிருக்குது பார்த்துருக்காங்க இன்னொருத்தருக்கு, அதனால எனக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு இதில் போகிறாங்க. அங்கே போகிறதுனால ஒரு நன்மை இருக்குது, இல்லைன்னு இல்லை, சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருந்தால் இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம தன்மை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு கருவி. நம்ம தன்மை மாற்றிட்டே போனால் நமக்கு நன்மை இல்லாமல் எப்படி போகும்? கட்டாயமாக நன்மை இருக்கும்.